ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் தட்ஸ். என்னடா தேங்காவை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தேங்காய் வச்சு ஒரு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேங்காவை எடுத்து நல்லா கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காவை போட்டு நம்ம இன்னொரு திக்கான பால் ஃபஸ்ட்டு நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று தேங்காவை அப்படியே கட் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்னொன்று துருவி செய்யலாம். துருவி செஞ்சோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா தேங்காய் பால் கிடைக்கும். அப்படியே நம்ம அதை ஊற்றிடலாம் நம்ம செய்கிற ஐஸ்கிரீம்குள்ளே. ஓகேவா? இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா அதை அரைச்சிட்டு தண்ணி அப்பப்போ மட்டும் சேர்த்தா போதும். இப்போ அதை அரைச்சி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இதை இன்னும் நீங்கள் கொஞ்சம் அரைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா நைஸாக வரும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுட்டு அதில் நம்ம பண்ண தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல, அதை எடுத்து கட்டி சேராமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கலக்கிறதெல்லாம் இருக்குது, அது நல்லா வர்றதுக்கு. ஓகேவா? கட்டி சேராமல் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து திருப்பி நம்ம சுட வச்சிடலாம். அது எப்படின்னா தண்ணி ஊற்றாத பால். ஓகேவா? ரொம்ப கட்டியாக இருக்கணும். இதில் இருக்க ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிலே சேர்த்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லாவே பொங்கி வரும். பொங்கி வரப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம இந்த பால் தேங்காய் பால் பண்ணோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதை நம்ம திருப்பி கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கலக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா ஒரு சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பிடிக்கும் பார்த்திங்களா? அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிண்டலாம். கிண்ணோடனே ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காயிரும். நீங்கள் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடையோடு சேர்த்து நம்ம தேங்காய் பால் அப்புறம் கொஞ்சோண்டு பால் போட்டு அரைச்சோம் இல்லையா, தேங்காயும் பாலும் போட்டு அதில் நம்ம இதை சேர்த்து நல்லா அரைச்சி இதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு இது கூட நம்ம ஆப்பிள் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான கோகோனட் ஐஸ்கிரீம் ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.